நீங்க சபையில வந்து நீங்க சபையில வந்து பொய் சொல்லக்கூடாது. நீங்க ஏற்கனவே பொய் சொன்னீங்க. சரியா? ஏற்கனவே நீங்க அந்த சர்ச் விஷயத்துல நீங்க சபையில என்னடா அந்த ரெக்கார்டிங் இருக்கு. நீங்க ஆடியோ கடியோ நான் கொஞ்சம் போய் சொல்லுங்க. ரெண்டு பேரும் சர்ச் விஷயம் சம்பந்தமா நீங்க என்ன ஆடியோ சர்ச்சுக்கு அனுமதி வந்து வந்தல நீங்க என்னத்துக்கு அந்த சர்ச் பண்றது இந்த சர்ச் எழும்புறதுக்கு முதல்ல நீங்க செஞ்சீங்க. இப்ப நீங்க ஆளு போட்டு இதுக்கு முதல்ல நீங்க நடத்துறீங்க. இதுக்கு முதல்ல என்ன சர்ச் நடந்தது? சர்ச் உரையாடல்களை எந்தெந்த எழுத்தும் கூடத்திலையும் அரசாங்கத்துக்கு நட்டம் வராத வண்ணம் கொண்டு வரப்பட பிரேரணைகளை மாத்திரம் இதுல எழுத சொல்லி எழுத்து மூலம் வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலந்துரையாடல்களை இதுல குறிப்பாக எழுதக்கூடாது வந்திருக்குது. எந்த ஒரு இலங்கையிலுள்ள எந்தவித சபையிலும் செலவழிக்காத நிதி இப்ப நமக்கு வந்திருக்கு. அதுல குறுக்கம்படத்துக்கு 8 மில்லியன், செட்டிபாளையம் 8 மில்லியன், மாங்காடு 4 மில்லியன், தேத்தாத்தீவு 4 மில்லியன், கழுதாவளை 4 மில்லியன், களுவாஞ்சூடி 41 மில்லியன். என்னடா இது களுவாஞ்சூடி 41 மில்லியன் என்னது 26 மில்லியன் வந்து பொதுச்சந்தைக்கு போடப்பட்டிருக்குது. அதுல களுவாஞ்சூடி பீச் ரோட்ல 9.5 மில்லியன் அது மாநில வந்த நிதி. அடுத்தது நம்ம பரமுந்தி களுவாஞ்சூடி சவாக்குறுகள் சுப்பிரமணிய குருக்கள் வீதி 8 மில்லியன் அது ஏற்கனவே போடப்பட்டது. அதுல சேர்த்தா 41 ஜோசி பேர். எரிவில் கிராமத்துக்கு 30 மில்லியன். அதுல என்னன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ட்ரைனேஜுக்கு 6 மில்லியனும் 4 மில்லியன். இப்போ அவங்களுக்கு 2 வீதிகளுக்கு 2 மில்லியன். அவங்களுக்கு எங்களுக்கு அந்த லோன் மூலம் எடுக்கப்பட்ட கட்டிடம் ஒன்று 2 துவனிலாவணைக்கும் எரிவிலுக்கு கலாச்சார மண்டபம் பிரதேச சபைக்கு சொந்தமாக அவங்களோட நிலத்தங்கள் வெளியிட்டாரன்றதுக்காக அமைய இந்த 20 மில்லியன் போடப்பட்டது. அது இதுல சபையில நீங்க முடிவெடுத்த பிற்பாடு அது வேலைகள் ஆரம்பிக்கப்படும். தனியார் நிறுவனமும் அரசு நிறுவனங்களுக்கு போல் துன்ப கழிவை உள்ளுக்குள்ள போய் எடுக்கக்கூடாதுன்ற எழுத்து மூல ஆவணங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுதும் எங்களுக்கு ஏசிஎல்சி இப்போ எனக்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பும் எனக்கு டெலிஃபோன் மூலம் உரையாடி இருந்தார். என்னன்னா அவங்கள்ட்ட சுற்று நிறுவனம் வந்து எல்லா இடத்திலையும் திண்ம கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றணும். ஆனால் திண்ம கழிவுகளை தரம் பிரித்து உட்காத கழிவு உக்குற கழிவு என்ற தரம் பிரித்து வைத்தால் மட்டும்தான் எங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இங்கிருந்து உக்குற கழிவு உட்காத கழிவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த கழிவுகளை கொடுவாமடு செங்கலடி பிரதேச சபைக்கு சொந்தமான கொடுவாமடு தான் ஏற்றிட்டு போனோடனே அங்கே தரம் பிரிக்காத உடனடியாக திரும்ப இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது 22 லட்சம் ஒரு மாதம் 22 லட்சம் ரூபாய் நமக்கு நட்டம். இப்போ எங்களுக்கு தரப்பட்ட விடயம் என்ன காட்டா களுவாஞ்சி இப்போ மன்மதன் எரிப்பள்ளிக்கிற எல்லா ஊர்லேயும் இருக்கிற திண்ம கழிவுகளை அகற்றிட்டு அந்த திண்ம கழிவுகளோட அதில் தொற்று நோயோட போய் பாடசாலைக்கு உள்ள போக்குள்ள எங்களுக்கு எம்மோ சூடாகையும் வலியுறுத்தப்பட்டிருக்குது. அதில் இருக்கிற தொற்று நோய்கள் அந்த மாணவர்களுக்கு கட்டாயம் தொற்றும். அதால அவங்கள வெளியில அந்த திண்ம கழிவுகளை தரம் பிரித்து உட்காத கழிவு உக்குற கழிவுகளை வைத்தா மட்டும்தான் எடுக்க சொல்லி எங்களுக்கு ஓடர் வந்திருக்குது. அதுக்கு அமையத்தான் இனிவரும் காலங்களில் காரணம் என்னன்னு சொன்னால் எங்களோட குறுக்கமடத்து பாடசாலையில எங்களோட சுகாதார ஊழியர்கள் பாடசாலை உள்ளே சென்று அந்த திண்ம கழிவுகளை அகற்றி வந்ததுக்கு பிற்பாடு எங்களுடைய ஊழியர்கள் அங்கே இருந்த இரும்புகளை களவாடியதாகவும் அதுக்கு ஒரு பாரிய பிரச்சனை. அதுக்கு பிற்பாடு குறுக்கம்படத்து பாடசாலையில வாரம் முன்னுக்கு தான் இப்போ வெளியில தான் அந்த திண்ம கழிவை வச்சு அது அகற்றப்படுது ஒவ்வொரு நாளும். அதை தாண்டி பட்டிருப்புல எங்களுடைய சோழவரிக்கு அறவிட சென்ற நம்முடைய ஊழியர் ஒருவர் அந்த வீட்டிலே சோழவரி அறவிடம் சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டில் ஆக்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் தன்னுடைய மோதிரத்தை களவாளியாகவும் அந்த எங்களுடைய விதேச சபை ஊழியரை கொண்டும் களுவாஞ்சி போலீஸ் நிலையத்தில் கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஆளை வச்சு 4 டைமில் போனேன்னா ஆளை வச்சு
பாரிய பிரச்சனைக்கு பிறகு தான் வழக்கு போட போறோம். அது இதை நான் போட்டு கழிச்சதான் சமாதானமாக அது பற்றுப்புல எந்த ரோட்டுனாது விபுலானந்தம் நடந்தது. அதற்கமையத்தான் எங்களோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி திண்ம கழிவுகள் சரியான முறையில் அகற்றணும். அந்த திண்ம கழிவுகள் அகற்றா இருந்தா எங்களோட நாங்க எந்த இடத்துல நாங்க பொதுவாக அனைவருடைய திண்ம கழிவுகளை அகற்றுதான் எங்களோட முக்கியமான நோக்கம். எங்களோட திண்ம கழிவுகளை தரம் பிரித்து தரணும். தந்தா மட்டும்தான் இந்த திண்ம கழிவு நம்ம கொடுவாமடுக்கு கொண்டு போய் எடுப்பனண்டு. போன மாதம் நடந்த மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கௌரவ கவிசாளர் முரளீஸ்வரம் செங்கலடி பொறுப்பான கவிசாளர் முரளி தெரிவிக்கையில் அது ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டு நடைமுறையில் இருக்குது. அடுத்ததாக எங்களுக்கு ஒரு தனவந்தனால 5 லட்சம் ரூபாய்க்கு மின்குமுள்கள் வாய்த்தாரத்துக்கு அனுமதி தந்திருக்காங்க. அந்த மின்குமுள்களையும் உங்களுக்கு இதுல 20 பிரிக்கிற முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு இப்போதான் எங்களுக்கு 50 மின்குமுள்கள் எங்களுக்கு செட்டோட தந்தா அதுல 5 மின்குமுள் தான் ஒரு அளவுக்கு தரலாம் ஒவ்வொரு ஊருக்கும். விளையாட்டு மைதானம் சம்பந்தமாக நாங்க பெரிய கல்யாணத்தில் இருக்கிற அனைத்து கழகங்களுக்கும் அறிவித்தலை கொடுத்து, ஆனா அறிவித்தல்ல 3 கழகம் தான் வந்தது. அந்த 3 கழகங்களும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னன்னா, அவங்களுக்கு அந்த தடுப்பு சுவர் ஒரு 40 அடி உயரமாக கட்டப்படும் தடுப்பு சுவரை இடித்து நெட்வேலி போட்டு தரணும் மட்டும். அதுக்கும் ஒரு குழு ஒன்றை நியமிச்சு அது உடைக்கணுமா இல்லை அதுக்கு தடுப்பு சுவர் கட்டணும் இல்லை என்னட்டா நாங்கள் பெரிய அதுக்கு 2 மில்லியன் போட்ட இன்னும் காசு போடுறதுக்கு இந்த தடுப்பு சுவர் சம்பந்தமாக தான் அதை போடல. அது போடுறதா இருந்தால் நம்ம குறைஞ்ச 4 மில்லியன் போடணும், அதை போடலாம். இதை உடைக்கிறதா இருந்தால் இந்த தீர்மானம் எடுக்கணும். அது அரசாங்கத்திட பணமும் தனியார் பணமும் அதில் இருக்குது. அதுக்குரிய அப்ரூவலையும் படுத்த அது குழு ஒன்றை நியமிச்சு அதுக்கு ஒரு தீர்வு பெற்றுக்கு தரணும். எரிவில் கிழக்கு சிவோட 1ஆம் குறுக்கில் 20 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்துனாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் அளவில் அந்த ரோட் 16 மீட்டர் இப்படி இந்த ரோட்டில் எங்களோட அரச ஊழியர்கள் சொன்ன டைமுக்கு 3 நாட்களும் மற்றும் மத்திய மாவட்ட தேசிய பாடசாலைக்கு சென்றவர்கள் சென்று எங்களோட ஊழியர்கள் ஒரு சாரதி 4 ஊழியர்களோட இன்றைய காலை 7 மணிக்கும் பற்று பூசி கொடுக்கும் போன சென்றவர்கள். அவங்க தரம் இந்த சுத்து மாத்து கதையில நம்ம வரைக்கும் ஒரே சட்டம் பள்ளிகள் உள்ள நாங்க எடுக்கிறாரு. அது என்ன திண்ம கழிவை பிரிச்சு தருவோம். அப்படி இல்லாட்டி கௌரவ உறுப்பினர் இதுக்காக வாதாரம் நீங்க போய் எங்களுக்கு பிரிச்சு தாங்க நாங்க ஏற்றுறோம். உட்பட்ட பிரதேச சபைக்கு சொந்தமான மயானங்கள் மைதானங்களை மட்டும்தான் நாங்க சுற்றுச்சூழலுக்கு எங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒளியாக்கலாம். இது மண்ணிலை பற்றிகள் 2 தேசிய பாடசாலை, 1 கழுதாவளை, அடுத்தது கட்டூர் மத்திய மாவட்ட தேசிய பாடசாலை கழுவாஞ்சூரி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இருக்கிற மைதானம். அந்த மைதானத்துக்குள்ள நாங்க 100 பேரை போட்டு நாங்க வெளியாகிறோம். இது என்னது எழுத்து மூலம் சந்தையிலா எழுத்து மூலம் சந்தையிலா நீங்க ஊழியர்களை வச்சு எப்படி போறாங்க சொத்து நாங்க பட்டியலில் நாங்க எல்லாரும் அப்பவும் கழிவாட்டுறாங்க ரோட்டால அது மேல ஓடுறாங்க. எங்க மேல குப்பையில ஓடுறாங்க.
இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்த சுற்று நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி எம்மூத் அந்த சுற்று நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடவரும் ஏற்றுக்கொள்றேன். அதை நீங்க எப்ப செஞ்சிருக்கணும் சொல்லி சொன்னா இந்த சர்ச்சை எழும்புறதுக்கு முதல்ல நீங்க செஞ்சிருக்கீங்க. என்ன சர்ச்சை நடந்த நீங்க சொன்னதுதான் சரி. அது நம்ம சட்டம் நீங்க எப்ப நமக்கு சரி எல்லாம் முடிவெடுங்க. ஒன்றுமே பிரிக்கிற குப்பை பிரியாத குப்பை எல்லாத்தையும் முடிவெடுங்க. நான் எடுக்க சட்ட ரீதியாக நீங்க கடிதத்தை அனுப்புங்க. இது இப்ப ஊரு இதுக்குள்ள போய் நமக்கு சுகாதார ரீதியா தான் அந்த பாகத்தை உள்ளுக்குள்ள கொண்டு போக கூடாது. சட்டப்படி கையெழுத்து எல்லாம் படி பிரிக்காம தான் இருந்தது. என்ன நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கத்துல சுற்று நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எங்களை நடைமுறை சுகாதாரத்துக்கு பொறுப்பான சுகாதார எம்ஓச்சூடாக வந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில எங்களுக்கு டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கவர்னர் 3 எம்பி மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கௌரவ பிரிவு எல்லா தவிசாளர்களும் எடுக்கப்பட்ட தீர்மானம் எங்கள் அனைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குப்பைகளை கொண்டு கொட்டுற வந்து கொடுவாமடு. அந்த கொடுவாமடுல தான் உக்குற குப்பை உட்காத குப்பை எல்லாம் பிரிச்சு வர விட்டா தான் எடுக்க மாட்டேன்னு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மாநகர சபையில வாகன செட்டு வண்டியும் திருப்பி அனுப்புறோம். அதுக்கு பிறகுதான் நாங்க உக்குற குப்பை உட்காத குப்பை என்று பிரிச்சு வச்சா நாங்க கொண்டு வந்து உட்காத அங்க அனுப்புவோம். இங்க உக்குறத இஞ்சை உக்கக்கூடியது இஞ்சையும் உட்காத அங்கே அனுப்புவோம். அது இல்லாட்டி இங்க கொண்டு வந்து நாங்க என்னென்னு 10 லேவரை போட்டு அதை பிரிக்கணும். அந்த கழிவு சாப்பாடு இருக்கு தலைமுடி மலர்களுக்கு செலவு இருக்கிற சாப்பாடுக்கு எலும்பு கிடக்குது கோழி தலை முழுதும் எல்லாம் உண்டு. செய்ய வேண்டிய வேலை இந்த சபையில சுகாதார குழுக்கார் தலைவர் நீங்க நாளையில நீங்க சுகாதார குழு தலைவர் சுகாதார குழு தலைவர் நீங்க சிம்பிள் மேட்டர் இது படையல் சேர்த்து அவங்களோட தெரிஞ்சு ஏறி யாரல அது தெரியும் தரம் பிலிப்பியா குப்படி இதுக்கு புதுசா சொல்லணும். சின்ன பிள்ளைங்க தரம் பிரிச்சிருந்தா எடுப்பா சரியா நீங்க அவன் நேரடி கேட்டிக்கான் எங்க லைட் போடுறாங்க லைட் போடுறாங்க அது சட்டத்தில் இடம் இருக்குமா இடம் இருக்குது. அதுக்கான அவர்களுக்கு கொடுக்கல சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அது மெரிக்கும் சொல்லிட்டுனா அவங்களுக்கு அதே கவனத்தை கொடுக்கணும். லைட் போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை வராங்க. சரி செயலாளருக்கு ஒரு இதை சொல்லுங்க. அந்த லைட் போடுற செஞ்சாலும் கொடுக்கணும் பண்ணிருக்கா
அப்ப அது கொடுக்கலாம். அவங்களுக்கு இப்ப மற்ற அவங்களுக்கு அந்த அதுலயும் வாங்குறாங்க. லைட்டு கூட லைட்டை வாங்கி போடுறது. இன்னும் லைட்டுக்கு இது வாங்கல. 50 செட் எடுத்து ஆக்கடை வாங்க பழி வாங்க முன்னேற்றி வாங்கல. அது பயம் சரியா கொண்டு வந்து சரி இதாவது முன்மொழிதான் தீர்மானமா எடுப்போம். பேர் அவங்க பேர் பிறகு அவங்க போடுறாங்க அனுமதி நம்ம சபையால அதுக்குரிய தீர்மானம் எடுக்கல. சபையால நம்ம தீர்மானம் எடுக்கல. சட்ட திட்டங்களுக்கு அமைவா தான் அது கொடுக்கப்பட்டது. அவங்க செய்யாதுக்கு நான் முடியல. மட்டாக்க விட்டுங்களே இது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கடற்கரை சிறுவர் பூங்காவர்களும் கடற்கரை சிறுவர் பூங்கான்ற ஒரு வசனத்தை அவங்க அமைக்கணும். அது பிரதேச சபைக்கு சொந்தமானது. அவங்க பராமரிக்க பிரதேச சபைக்கு சொந்தமான சிறுவர் அவங்க சரி அது ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் சிறுவர் பூங்கா கடற்கரை சிறுவர் பூங்கா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் அனுசரணவங்கானே அதை தான் கொடுத்துருக்கு. அவங்க கேட்காங்க. அப்ப நம்ம சரி அதுக்கு கட்டணம் அவங்களும் அளவிட இல்லையா. இது பெரிய இல்லாத மக்கள் பொதுமக்கள் அவ்வளவு பேரும் வந்து எந்தவித அறவீடுகளும் இல்லாம தாங்களே முன் வந்து அதை செய்யறாங்க. அப்ப அவங்களே அறவீடு இல்லாம ஏற்கனவே 15 லட்சத்துக்கு மேல செலவழிஞ்சவங்களுக்கு